ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்குது. செம்ம ஹெட்டேக் இன்றைக்கி ஃபுல்லாக. தொண்டெல்லாம் வர வலிக்குது. தெரியல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. தலைவருக்கு உடம்பு தெரியல, வீட்டுக்கு போகிறாரு. கார்த்தி பாய்டா. கார்த்தி பாய்டா. பாருங்கள் லிம்கா வச்சுருக்கு, அவனுக்கு உடம்பு இல்லையா. போய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் எழுந்து ரெடி ஆகிட்டேன், நல்லாவே தூங்குனேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ரெடியாகவும் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் இப்போ நம்ம கேபுக்கு போகிறது தான் நம்மளோட வேலை. வாங்க போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு பிளாக் ஜெங்கின் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டாப் வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? ஸோ வாங்க போகலாம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவர் வந்து என்னை விட்டு போயிட்டாரு. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் தான் வந்து போய் ஏறினேன். அதனால் வந்து என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரஷ் பண்ணிட்டு போனேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கடகன்னு நான் இங்கேருந்து கிளம்பி போனேன். ஒரு வழியாக கேப் ஏறிட்டேன். அப்போ தான் படம் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நானாக போயிருந்தேன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஸோ கேப் ஏறினதுக்கப்புறம் தான் மனசே வந்து எனக்கு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆச்சு. வெளியே போகணும். இன்னைக்கு கார்த்தி வரல, கார்த்திக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து பெருசாக வீடியோ தான் எடுக்கலை. நான் சாப்பிடும் போது வரும்போது தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் வந்துருந்தோம். முடிச்சுட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு உடம்பு தெரியல, வீட்டுக்கு போகிறாரு. கார்த்தி பாய்டா. கார்த்தி பாய்டா. பாருங்கள் லிம்கா வச்சுருக்கு, அவனுக்கு உடம்பு இல்லையா. போய் பாட்டியில் சுற்றிட்டு வந்துட்டு. சரிடா, டேக் கேர்ரா. சரி பாவம், வீட்டுக்கு போய்ட்டு பத்திரமா. இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் பிரேக்குக்கு தான் வந்திருந்தேன். ஃபஸ்ட் பிரேக் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் வெளியே உட்காந்துருந்தேன். எனக்கு செம்ம தலைவலி, அதனால டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு போயிட்டுருந்தேன். ஷிஃப்ட்டு முடிஞ்சு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது. அதுக்கப்புறமா எப்பயும் போல என் பசங்க கூட எங்களோட ஸ்பாட்டில் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் கார்த்தியை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கேப் ஏறியாச்சு. கேப் ஏறி உட்காந்துட்டு கேப்மே கிளம்பிடுச்சு. அந்த கேப் ஏறி அந்த அண்ணா வெளியே போனதோ சாங் போடுவார். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக பாடா அப்படின்னு இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பாட்டு கூட பாடலை, ஏன்னா சுத்தமாக முடியல. செம்ம ஹெட்டேக்கு, செம்ம த்ரோட் பெயின். ஸோ அதனால் அமைதியாக ஒரு போட்ட பாட்டை மட்டும் கேட்டுட்டு வந்தேன். எப்படா வீட்டுக்கு போவோம், சரியான பசி வேறு எனக்கு. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்குது. செம்ம ஹெட்டேக் இன்றைக்கி ஃபுல்லாக. தொண்டெல்லாம் வர வலிக்குது. தெரியல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாப்போம், நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வீட்டுக்கு மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து நான் என்னோடய விலாகை இங்கேயே முடிச்சுக்கிறேன், ஏன்னா சுத்தமாக தெம்பில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. போயிட்டு அப்படியே படுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு ஃபுல் ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படியே மண்டை சரியாக தான் வலிக்குது. ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குது, நான் மட்டும் தான் நின்றுருக்கேன். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு தூங்குவோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த டே நல்லா போயிருக்குன்னு நானும் நினைக்கிறேன். எனக்குமே நல்லாவே போச்சு. ஸோ டாட்டா பாய். நான் உங்களை எல்லோரும் நாளைக்கு மீட் பண்ணுறேன்.